காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல் எண் 91. அரசாங்க காரியங்களில் உயர்வு உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தழ வெண்பகடூரும் பதம் தருமே. மின்னல் கீற்றைப் போல மெல்லிய இடையை உடைய அபிராமி அன்னை பரந்து விரிந்த சடையுடைய சிவபெருமானுடன் ஒன்றாக நிற்கும் பொன் போன்ற மார்பகங்களை உடையவள். அந்த அன்னையை வேதத்தின் வழியாக தொழும் அடியார்க்கும் அடியவர்கள் இசைக்கருவிகள் பல இனிமையாக முழங்கிட வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேல் அமர்ந்திடும் பேற்றினை பெறுவார்கள். ஆம், தேவேந்திரன் அமர்ந்து வரக்கூடிய ஐராவதம் யானை நம்முடைய வாகனமாகவும் நமக்கான பொருளாகவும் மாறும் என அபிராமி பட்டர் சொல்கின்றார். ஆம், அரசாங்க காரியங்களில் நமக்கு நன்மையும் உயர்வும் கிடைக்க இந்த பாடலை படியுங்கள். அரசிடம் இருந்து நன்மையும் உயர்வும் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? பூமியின் தூய்மையை பேண வேண்டும். அதிக அளவிலே மரக்கன்றுகளை நட வேண்டும். பூமியின் தூய்மையை பேணினால் அரசு நமக்கு நன்மைகளை தானாகவே செய்ய முன்வரும். நல்ல மழை பொழிய வேண்டும். அதற்கு நிறைய மரங்களை நடுவோம். அப்போது இந்த அரசாங்க காரியங்களில் நமக்கு தானாகவே உயர்வு கிடைக்கும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.